ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடி காசு சீரியலோட ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். நம்ம மீனாவை பணத்தை எப்படினாலும் கண்டுபிடிச்சே தீரணும் அப்படி சொல்லிட்டு முத்து வந்து பிளான் பண்ணுறாரு. என்னடா பண்ணாலும் யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ வந்து நம்ம பலகுரல் வந்து, என்ன முத்து இவ்வளோ சீரியஸாக யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி எப்படா மீனாவோட பணத்தை கண்டுபிடிக்கலாம், ஆனால் இந்த லேடி தான் களவாண்டிருக்குன்னு தெரியுது, ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல, போலீஸுக்கெல்லாம் போனால் ரொம்ப நாள் ஆகும், அவங்கள எப்படினாலும் விலைக்கு வாங்கிடுவா அந்த பொம்பளை, என்ன பண்ணுறேனே தெரியல அப்படின்னா திடீர்னு அவங்க வீட்டுக்கு விசாரணை சிஐடி இந்த மாதிரி போனால் நம்ம பணம் இருக்கிறத கண்டுபிடிச்சலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிற பலகுரல். அப்போ வந்து அவங்க முத்து சொல்கிற, நீ சொல்கிறது வேணால் கரெக்டு தான், ஆனால் திடீர் சிஐடிக்கு நம்ம எங்கே போகிறது அப்படின்னு, ஏன் மற்றவங்கள எதிர்பார்க்கணும், நம்மளே சிஐடியாக போவோமே, நீங்கள் நான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு 4 பேருமே நம்ம போனோம்டா, கண்டிப்பாக நம்ம அவங்க வீட்டில் இருந்து நம்ம பணத்தை எடுத்துடலாம், அவங்க வீட்டில் தான் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லும்போது, சரி பலகுரு நீ சொல்கிற ஐடியா கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னுமே ஸ்ருதி வீட்டுக்காரர் வந்து ரொம்ப பயப்படுறாரு. ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஆக்டிங் பண்ணியெல்லாம் பழக்கமே இல்லை அப்படின்ட்டு, நீ வேணால் சும்மா இரு, நானே தைரியமாக இருக்கிறேன், உனக்கு என்ன இவ்வளோ பயம் அப்படி சொல்லிட்டு சுருஜி சொல்கிறா. அப்போ முத்து, நீ இப்படி சொல்லு பலகுரல், நீ சொல்கிறதா கரெக்டு, இவன் கொஞ்சம் பயந்தாங்கொழி தான் அப்படின்ட்டு 3-4 பேருமே கிளம்புறாங்க. அப்போ வந்து அவங்க வீட்டுக்கு அந்த ஆர்டர் எடுத்த பொம்பளை வீட்டுக்கு வந்து போகிறாங்க. போனமே யார் நீங்கள் அப்படின்னுமே, இந்த மாதிரி நாங்கள் சிஐடி ஆஃபீஸரு ரைடுக்காண்டி வந்திருக்குறோம் அப்படின்னு சொன்னமே, ரெய்டுக்காக வந்திருக்குறோம், நாங்கள் இப்போ வந்து ரெய்ட் பண்ண போகிறோம், யாருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது, இருங்க எங்கள் மேடம் வெளியில் போயிருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ணும்போது ஃபோனை ஸ்ருதி ஸ்டாப்புன்னு ஒரு ஆறாருது ஹிந்தியில் பேசுவாங்க ஸ்ருதி வந்து. அப்போ மேடம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர், அவங்கக்கிட்டலாம் சொன்னபடி நடக்கணும், அமைதியாக இருக்கனா இருங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரோட ஃபோனையும் கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போது முத்துவோட ஃப்ரெண்டு சொல்கிறாண்டி, இந்த மாதிரி தூணாக வச்சுருக்காங்க பற்றியா, இந்த மாதிரி தூணுக்குள்ளே தான் பணத்தை வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா அப்படின்ட்டு. ஐயோ அதெல்லாம் சுத்த வேஸ்ட்டுங்க, அம்மா பணமெல்லாம் பீரோவில் தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்கிறவ சொல்கிறேன். அப்படியா அப்படி சொல்லிட்டு நம்ம மீனா ஸ்ருதியும் முத்துவும் போய் பீரோவை போய் தேடுறாங்க. அப்போ வந்து மீனா கொண்டு வந்து அந்த மஞ்சள் பை பணம், அந்த 2 லட்ச ரூபா பணம் எல்லாமே உள்ளே இருக்குது. அப்போது வேகமாக முத்து சந்தோஷத்தில் பலகுரல் அப்படின்னு சொல்லி கத்துவான். ஐயோ அப்போ மேடம் அப்படி சொல்லிட்டு, இந்த மாதிரி பணம் கிடச்சிருச்சு, இந்த இங்கே இருக்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம பலகுரலுக்கும் நம்ம அவங்க ஹஸ்பண்டுக்கும் முத்துவுக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்பாடா ஒரு வழியாக அவங்க மீனா சம்பாரித்த கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் வந்து கிடச்சிருச்சு அப்படி சொல்லிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது அங்கிட்டு கரெக்டாக அந்த உங்கள் டீம் வருது. அந்த லேடி ஒரு கையாளுங்க எல்லாருமே வராங்க. டேய் இவங்க யார் உள்ளே வந்தது, இவங்கள எதுக்குடா உள்ளே விட்டது, இது வந்து அந்த மீனாவோட புருஷலடா மேடம், இவங்க வந்து சிஐடி ஆஃபீஸர்னு சொன்னாங்க அப்படி, ஏடா சிஐடி ஆஃபீஸர்னு யார் என்ன சொன்னாலும் உள்ளே விட்டுருவீங்களாடா வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போடுறா. இவங்கள பிடிச்சி கட்டுங்கடா, இவங்க எதுக்குடா நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாங்க, வாயை மூடு, நீ தான் பணத்தை எடுத்தேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சிங்க பார்த்தியா, மீனா கொண்டு வந்த பணத்தை எடுத்துட்டோம், நீ மீனாக்கிட்டேருந்து களவாண்ட பணத்தையும் நாங்கள் எடுத்துட்டோம், அப்போது இவ்வளோ பெரிய கேடுத்தனம் பண்ணுறியா நீ, பொம்பளைன்னு பார்க்குற, இல்லைன்னா அப்படின்னு சொல்லுமே பயங்கரமாக ஃபைட்டு நடக்குது. அப்போ வந்து முத்து எல்லாத்தையும் போட்டு சகட்டு மணிக்கு சாத்தி எறிஞ்சிறாரு. அப்போ வந்து போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து அந்த லேடியை அரெஸ்ட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே பாருங்கள் சார், எங்கள் பணத்தை வந்து இந்த பொம்பளை வந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு, அதுக்கான ப்ரூஃப் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாத்தையும் காட்டுறாங்க. அப்போது போலீஸும் அந்த லேடியை வந்து பிடிச்சிட்டு போயிடுது.